இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார சக்தி ஒரு பேரண்ட் ஃபோர்ஸ்னா எல்லாத்தையும் உண்டாக்குன ஒரு சக்தி. அதனால்தான் அந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேணும். எப்படி பயன்படுத்தினாரு? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது, இது நல்லது இல்ல, அப்புறம் எது நல்லதுன்னு தீர்மானிக்கிறாரு. உலகம் இப்படிதான் இருக்கணும், வெளிச்சம் உண்டாகும், வெறுமையா இருக்கிற உலகம் எல்லா நன்மையான காரியங்களால் நிறைய வேண்டும், மனுஷன் வாழக்கூடிய அருமையான இடமா இருக்க வேணும் நினைக்கிறாரு. நினைச்சு அதை சொல்றாரு. அப்ப அவருடைய சித்தம் என்னவோ அதை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன, எது வேணும்னு விரும்புறாரு அதை சொல்றாரு. அப்படி சொன்ன தேவன் மனுஷனையும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டு இதை கொடுத்துட்டாரு நம்ம கிட்ட. இதுல என்ன இருக்குது? அவருடைய சித்தம் இருக்கிறது. சித்தத்தை அறிவிக்குது எனக்கு. அப்ப ஒழுங்கின்மையை பாக்குறேன். வியாதிங்கிறது ஒரு ஒழுங்கின்மை, குறைவு, தாழ்ச்சி, ஒண்ணு இல்லாத தரித்திரம், தோல்வி, குழப்பம், சமாதானம் இல்லாத குடும்பம், இதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குது. இதை மாத்தணும். எப்படி மாத்தணும்? கர்த்தர் எப்படி ஒழுங்கின்மையை மாத்தினாரோ அது போலவே தான் நானும் மாற்ற வேணும்.